शेषाद्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. வார்த்தாமாலை பூர்வாச்சாரியர்கள் அருளிச் செய்கிறது. அதை தொகுத்து ஒரு புக்கு மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்கான். அதுல 154ஆம் வார்த்தை நாராயணனை பற்றி நாடு விரதாயிருக்க நாரங்களை பற்றி நரகவாசிகளாக நின்றார்கள். சரி, இதை நேற்று பார்த்து நிந்தித்த எம்பெருமானை பற்றி ஏத்தும் பெறதாயிருக்க ஏழைகளை பற்றி எதிர்வருபோடா நின்றார்கள். ஸ்ரீவைஷ்ணவர்களை பற்றி சீர்மை பெறதாயிருக்க சில்வானரை பற்றி திருக்கேடாக நின்றார்கள். ஆச்சாரியனை பற்றி அமிர்தபானம் பண்ணதாயிருக்க அக்ஞரை பற்றி அனர்த்தப்படா நின்றார்கள். மந்திரத்தை பற்றி மாஞ்சரிக்கராயிருக்க மமதையை பற்றி மரியா நின்றார்கள். நியந்தாவான ஆச்சாரியன் சந்நிதியிலே வர்த்தித்தல், நியமமானான சிஷ்யன் சந்நிதியிலே வர்த்தித்தல், செய்யில்லது நீத்தனாகைக்கு வெளியில்லை, அதில்லது நீதனாகைக்கு வெளியில்லை. ஆச்சாரியன் சிச்சன் ஆறு இறப்பேனமுடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறார். தான் வைஷ்ணவனாய் அத்தால் தனக்கு தன் ஆச்சாரியனில் குறைந்திருப்பான் ஒரு சிஷ்யன் இல்லை. அடுத்த வார்த்தை உத்தேச பிரதிபத்தி துல்லியமாகியாலே ஆகிறபடி என்னென்னில் என்னுடைய அஜானத்தையும் அசக்தியையும் அனுஷ்டானத்தையும் பாராதே என்னை விஷீகரித்து அத்தனை காக்கிறவனென்றோ என்று சிஷ்யன் உத்தேச பிரதிபத்தி பண்ணிக்கொண்டு போரக்கடவன். ஆச்சாரியனும் என்னுடைய அஜானத்தையும் அசக்தியையும் அனுஷ்டானத்தையும் பாராதே விஷயப்பிரவணன் மரப்பாவை காலிலும் ஆலிங்கனம் பண்ணுமா போலே என் பக்கரவே உள்பட பரதந்திரனாய்க்கொண்டு போருகிறவனென்றோ பகவத் விஷயத்திலே தனக்குண்டான ஆதாராதிசயம் இருந்தபடியன் என்று உத்தேச பிரதிபத்தி பண்ணிக்கொண்டு போற கடவுள். இதுவும் நேரை பார்த்தோம். அடுத்தது 156ஆம் வார்த்தை ஆச்சாரியன் நலி செய்யும் வார்த்தையை ஆப்தம் என்று ஆதரித்தார்க்கு அந்தக்கரணம் விதேயமாம். அந்தக்கரணம் விதேயமானவாறே அந்தர்யாமி பிரசன்னனாம். அந்தர்யாமி பிரசன்னனானவாறே அந்த பிரகாசமும் அந்த சுகமும் உண்டாம். இவை இரண்டும் உண்டானவாறே அந்தர்தோஷமும் அந்தர்துக்கமும் கழியும். இவை கெடுகின்றவர்களுக்கே அந்தமில்லாத ஆனந்தமும் உண்டாம். இத்தையும் பார்த்தோம். சத்துருக்களுக்கு கரைய வேண்டா சுவாமியுமாய் ஸ்ரீபிரியமானவனுடைய உடைமை ஆகையாலே இத்தையும் பார்த்தோம். நூற்று 64ஆம் வார்த்தை பரமச்சேதனாக பசியன் ஆச்சாரியவகத்தாலே அபகாத்தனாய் சேத்தனாகிற சிறு நெல் பொறுக்கி
வேதாந்தமாகிற விரலிலே உபதேசமாகிற உலக்கையாலே ஸ்தமனமாகிற தலைத்துகை துகைத்து உடம்பாகிற உமி கழித்து மரணமாகிற அடுக்கலிட்டு நிதித்தியாசனமாகிற கடகாலே விவேகமாகிற கொழி கொழித்து அகங்கார மமகாரமாகிற அடிக்கழித்து அந்நியசேஷத்துவ ஸ்வஸ்வாதந்திரமாக விழிக்குடித்து ருச்சிவாசனையாகிற தவிடர குத்தி சேஷத்துவ ஞானமாகிற வெளுப்பை உண்டாக்கி அத்தியவசாயமாகிற அரிக்கஞ்செட்டியிலே பிரபத்தியாகிற நீரை வார்த்து சாதனாந்தரமாகிற தவிடரக் கழுவி பிரயோஜனாந்தரமாகிற கல்லற அரித்து பிரபத்தியாகிற வானையிலே பிரஜானமாகிற உலை கட்டி அனுபவமாகிற அடுப்பிலே விஸ்லேஷமாகிற நெருப்பை இட்டு இருவினையாகிற விரல்கை எடுத்து துவரையாகிற ஊத்தூதி ஆத்தாமியாகிற கொதித்து கொதித்து பரமபதமாகிற பொங்கினாலே சூக்ஷ்ம சரீரமாகிற கரிக்கலத்தோட சுஷும்னா ஆகிற வாசலாலே புறப்பட்டு அச்சிதானியாகிற படி ஒழுங்காலே மாகவி உகந்தமாகிற மச்சிலேத்தி அப்ராக்கிரமாகிற பொற்கலத்தோட அகமன்னம் என்கிற சோத்தை இட்டு அகமன்னாரகா என்று புஜியானிருக்கும் இவை இரண்டும் முதலியாண்டாந்தடி செய்கிற வார்த்தை. இத்தையும் பார்த்தோம் நேற்று. நூற்று 64ஆம் வார்த்தை. பட்டர் ஸ்ரீபாதத்திலே சேவித்திருப்பார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பிரசாதக்கிரியை எடுத்துக்கொண்டு வாரும் என்ன. பிரசாதக்கிரியின் அருகே பணக்கிரியும் இருக்க. அவர் பிரசாதக்கிரியை எடுப்பது பணக்கிரியை எடுப்பதாய் நிற்க. இவர் வரக்கானாமையாலே எழுந்தலை இவர் நிற்கிற நிலையை கண்டு இடம்பெற்ற மனதிலே இருவரும் உண்மை நெறிந்தார்களாகாதே வாரீர் என்று அருளி செய்தார். புதர் மாதிரி இருக்கு. வியாக்கியானம் சொன்னதான் தெரியும். என்ன சொல்றார்? பட்டர் சிஷ்யர் ஒருவர் பணத்தில் சாப்பல்யம் உடையவர். அவருடைய தசை அவருடைய தனச்சாபல்யத்தை போக்க வேண்டி ஒரு நாடகம் ஆடினார் பட்டர். ஓரிடத்தில் ஒரு கட்டு சோத்தும் முடிச்சையும் அருகிலேயே ஒரு வனமுடிச்சையும் வைத்து அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை பிரசார முடிச்சை எடுத்து வரச் சொன்னார். அங்கு சென்று அருகில் பணமுடிச்சை கண்ட அவர் அதை எடுத்து தனக்காக மறைத்து வைத்து கொண்டு விடலாமா என்று நினைத்து அதை எடுத்தார். பட்டர் அறிந்தால் கோபிப்பரே என்று எண்ணம் வந்தவுடன் பணமுடிச்சை இருந்தவிடத்திலேயே வைத்துவிட்டு பிரசார முடிச்சை எடுத்தார். இப்படி சிந்தனை அலைகளாலே இவர் தயங்கிக் கொண்டிருக்கும் போதோ அங்கு பட்டர் எழுந்ததை ரந்தரான்வேஷிகளாய் இடம் பார்த்து புண்ணியபாபங்கள் சேத்தனனை நெலுவது போலே இந்த இருவடிச்சுக்களுமே உம்மை இடம் பார்த்து துன்புறுத்துகின்றன போலும் என்று ஹாஸ்யமாக அருளி செய்து அவரை வெட்கமடையச் செய்து திருத்தி எழுதினார் என்று கருத்து. ரிப்பேர் பண்ணார் ஒரு சிஷ்யனை. 2 முடிச்சு வச்சு பிரசார முடிச்சை லேட்டான்தான் அவரே வந்துட்டார். இது ரெண்டும் தொந்தரவு பண்ணித்தா அப்படின்னு கேளனம் பண்றார். சரி, அப்புறம் அவரு தலைப்பெழுத்து நிற்கிறார். எடுத்தரு
ஆச்சான் பிள்ளை ஸ்ரீபாரத்திலே சேவிப்பார் 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராகத்வேஷம் கொண்டாடி அவர்களிலே ஒருவர் பரிபவப்பட்டோம் என்று பட்டினி விட பரிபவப்பட்டுவாரும் பரிபவப்படுவாரும் தாமேயாம் பட்டினி விடுவாரும் தாமேயாம் என்று அருளிச் செய்தார். இதென்னில் ஆச்சான் பிள்ளையின் சிஷ்யர்கள் இருவர் ஒருவருக்கொருவர் அர்த்தகாமங்கள் விஷயமாக பிணங்கி கண்டுபிடித்து அர்த்தகாமங்களில் ஆசையையும் ஒருவருக்கொருவர் வெறுப்பையும் காட்டி பல காரியங்கள் செய்ய அவர்கள் ஒருவர் மற்றொருவர் தன்னை அவமதித்து விட்டதாக நினைத்து பட்டினி கிடக்க இதை கேள்விப்பட்ட ஆச்சான் பிள்ளை எனக்கு சிஷ்யர்களான இவர்கள் இப்படி நடந்து கொள்ளுகையால் உண்மையில் அவமானப்படுவனும் நானே, உணபூர்த்து உள்ள சிஷ்யர்களான உணவை பெறாமல் பட்டினி கிடப்பவனும் நானே என்று செய்தார். இந்த வார்த்தையை கேட்ட பின்பு சிஷ்யர்கள் திருந்து இருப்பார்கள் என்பதும் நிச்சயம். இப்ப 2 பேர் சிஷ்யா சண்டை பிடிச்சதுன்னா அந்த சண்டை காரணம் நானே, பட்டி இருக்கிறவன் நானே அப்படின்ட்டு அவர் 2 பேரும் திருந்தினார்களாம். ஆச்சாரியனுக்கு தெரிஞ்சு போச்சு சண்டை பிடிச்சு பட்டினி இருந்தது. 166ஆம் வார்த்தை. 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராகத்வேஷம் கொண்டாடி வர இவர்களை சேரவித்தலிட வேண்டும் என்று ஆச்சான் பிள்ளை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் விண்ணப்பம் செய்ய ஜகத்தில் ஈஸ்வரர்கள் இருவருண்டோ என்று செய்ய ஆகிலும் சேரவித்தலிட வேணும் என்ன சரீரத்தை நியமிக்க மாட்டாத நான் அந்நிய சரீரத்தை நியமிக்கப் போகிறேனோ என்ன ஆகிலும் இப்படி செய்யலாமோ என்ன அதிருஷ்டத்துக்கு அஞ்சி நெஞ்சை மீட்க கண்டினோம், திருஷ்டத்துக்கஞ்சி வாயை மூடக் கண்டினோம், நாம் இவர்களை சேர விடும்படியன் என்று அருளிச் செய்ய இருவரும் அந்யோன்யம் பீர்களாய் தங்களில் ஏகமனாக்களாய் விட்டார்கள். வார்த்தை சொல்லியே திருத்துறார். எப்படி ஜெகத் வியாபாரம் ஈஸ்வரனுடையதே ஆகையாலே ஸ்வரூபத்துக்கு தகாமல் ஒருவரோடொருவர் பிழுங்கி நிற்கும் இவர்களை சேரவிடுவதற்காகிற ஈஸ்வர கிருத்தியத்தை நான் ஏறிட்டுக் கொள்ள முடியாது என்று ஆச்சான் பிள்ளை திருவிழா. 2 பேர் சிஷ்யா சண்டை பிடிக்கிறா, இன்னத்தில் வந்திருந்த இவாளது சிறுவண்ணம் பண்றா, அதுக்கு ஈஸ்வர கிருத்தியம் என்பது நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றார். என் சரீரமே நான் சொன்னபடி கேட்பதில்லையே, அப்படி இருக்கா எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிற இவர்களா நான் சொன்னபடி கேட்கப் போகிறார்கள் என்று கருத்து. எல்லாரும் எம்பெருமானுக்கு சரீரம், என் சரீரமே நான் சொன்ன மாதிரி கேட்கறது இல்லையே, நான் பெரும்பெருமான் சரி அவர் 2 பேர் கேட்பாளா அப்படின்னு சொல்றார். இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் ஒருவருக்கொருவர் அத்தியந்த பாரதந்திரியத்தோடு இருக்க வேண்டி இருக்க ஒருவரோடொருவர் பிணங்கி நிற்பதால் எம்பெருமானுடைய நிகிரகம் ஏற்பட்டு கோபம் வந்த எம்பெருமானுக்கு அதன் பலமாக மறுமையில் நரகமென்றோ ஏற்படும் என்று மறுமை அஞ்சி நெஞ்சை காமக்ரோதங்களுக்கு வசப்படுத்தாமல் இருக்கவில்லை. இப்படி ஒருவரை ஒருவர் வாயால் வைதும் அதன் பலமாக அடிதடிகளில் திருங்கியும் ஊறி சிரிக்க நின்றால் உண்மையிலேயே ராஜ தண்டனையும் ஏற்படுமே, லோக்கா அபவாதமும் ஏற்படுமே என்று பயப்பட்டு இவர்கள் வாய் மூடிக்கொண்டிருக்கவும் இல்லை. இப்படி மனோவாக்காயங்களாகிற முக்காரணங்களையும் அடக்காத இவர்களை நான் எப்படி பொருந்து விட முடியும் என்று கருத்து. ஆச்சான் பிள்ளையின்
அருமையான இந்த வார்த்தையை கேட்ட இருவரும் இம்மையிலும் இந்த தேசத்திலேயும் மறுமையிலும் பரமபுரத்திலேயும் தங்களுக்கு ஏற்படும் அனர்த்தங்களை உணர்ந்து பிணக்கம் நீங்கி ஒத்துமைப்பட்டு விட்டார்கள் என்ற கருத்து. எல்லாம் எம்பெருமானுக்கு சேர்ந்தது, நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார். 2 பேரும் சேர்ந்துட்டாள். சீர்திருத்தது 167ஆம் வார்த்தை. பிள்ளவரங்கா வெள்ளிதாசர் முதலியாண்டான் ஸ்ரீபாரத்திலே சென்று தண்டனிட்டு சிஷ்யரத்தனம் இருக்கும்படி என்று விண்ணப்பம் செய்ய ஆண்டாள் எழச் செய்தபடி. யார் ஆண்டாள்? கூறுத்தாழ்வான் தேவியர். ஆச்சாரிய விஷயத்திலே சிஷ்யன் பிராப்பிய ஆச்சாரியின் விஷயத்தில் சிஷ்யன் பாரியா சமரமாய், சரீர சமரமாய், தர்ம சமரமாய் இருக்கும். அதாவது சொன்னத்தை செய்கையும் நினைத்ததை செய்கையும் நினைவாயிருக்கையும் என்றலை செய்தார். வியாக்கியானம். ஆச்சாரியின் விஷயத்தில் சிஷ்யன் பதிவிரத்தையான பாரியையை போலே சொன்னதை கேட்பவனாகவும், சரீரம் போலே நினைத்ததை செய்யபவனாகவும், அறிவு போலே நினைவாகவே இருப்பவனாகவும் இருப்பான் என்று கருத்து. அறிவுன்னு நினைவு இருக்கணும். சுவாமின்னு சேவகனாயிருக்கணும். சரீரம் அப்படின்னா அடங்கி இருக்கணும். அதை மூலத்தியம் பண்றவனே ஆச்சாரியன் சொன்ன மாதிரி கேட்பான் அப்படின்ற. அடுத்தது 118ஆம் வார்த்தை, 168ஆம் வார்த்தை. அனந்தரம் பிள்ளை கூறத்தாழ்வான் ஸ்ரீபாரத்திலே சென்று தண்டனிட்டு, பிள்ளை கூறத்தாழ்வான் பட்டர் இல்ல, பிள்ளை கூறத்தாழ்வான் ஸ்ரீபாரத்திலே சென்று தண்டனிட்டு ஆச்சாரிய லட்சணம் இருக்கும்படி என்ன எங்கனே என்று விண்ணப்பம் செய்ய ஆழ்வான் செய்தபடி. சிஷ்யன் விஷயத்தில் ஆச்சாரியன் பக்தரு சமனுமாய், ஷரீரி சமனுமாய், தர்மி சமனுமாய் இருக்க கடவன். அதாவது ஏறிக்கொள்ளுகையும் எடுத்து இடுவிக்கையும், அதாவது அச்சேதனத்தை கொண்டு நினைத்தபடி விநியோகம் கொள்ளுமா போலே விநியோகம் கொள்ளுகையும் எடுத்துக் கொள்ளுகையும் என்று அருளிச் செய்தார். வியாக்கியானம். சிஷ்யன் விஷயத்தில் ஆச்சாரியன் பத்னியை பர்த்தா நியமித்து காரியம் கொள்ளுவது போலே ஏவி காரியம் கொள்ளும்பனாய் சரீரத்தை, ஷரீரி என்ற ஆத்மா நிற்பது, இருப்பது, கிடப்பது முதலான நிலைகளிலே தான் நினைத்தபடி விநியோகம் கொள்வது போலே விநியோகம் கொள்பவனாயும், தர்மியான ஆத்மா தன் தர்மமான அறிவை எப்போதும் தன்னிடத்திலேயே வைத்துக் கொண்டு காரியம் கொள்வது போல் சிஷ்யனை எப்போதும் தன்னுடனே வைத்துக் கொண்டு காரியம் கொள்ளுமகனாயும் இருப்பான் என்று கருத்து. ஸ்வஸ்வாமி சம்பந்தம், பக்தர் பாரியா சம்பந்தம், விசேஷி சம்பந்தம், இது மூலத்தையும் நினைவுபடுத்துகிறார். அடுத்தது 169ஆம் வார்த்தை. ஆச்சாரியனாவான் சிஷ்யனுக்கு ஹிதகாமனான் இருக்கும் அவன். சிஷ்யனாவான் சர்வ பிரகாரத்தாலும் ஆச்சாரியனுக்கு தன்னை ஒதுக்கி வைக்கும் அவன். வியாக்கியானம். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு எப்போதும் நன்மையே செய்பவனாயிருப்பான். சிஷ்யனும் முற்கூறியபடி
பாரியைப் போலும் சரீரத்தை போலேயும் தர்மம் போலேயும் எல்லா விதத்திலும் பரதந்திரனாயிருப்பான் என்று கருத்து. பாரதந்திரமே வடிவடித்தா போலே சிஷ்யன் இருக்க வேண்டும். எல்லாத்தன்னமும் காப்பாற்றும் தன்மை ஆச்சாரியன் இருக்க வேண்டும். 107ஆம் வார்த்தை. உடையவர் சந்நியசித்து அருளுகிற போது சரீர சம்பந்தத்தை விட்டுவிட வேண்டுகிறதோ என்று கேட்க, முதலியை ஒழிய சந்நியசித்தோம் என்றார். இப்படி செய்யலாமோ என்று அறிந்திருந்தார் கேட்க, திருதண்டத்தை விடலென்றோ முதலியை விடுவது என்று செய்தார். முதலியாண்டான் சுவாமி. முதலியாண்டான் குரு பரம்பரா பிரபாவம் முதலான கிரந்தங்களிலும் இவ்வார்த்தையை பொருள் வந்துள்ளது. சந்நியாசம் எல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிக்கணும். இவர் என்ன சொல்றார்? முதலியை விட மாட்டேன் என்றார் முதலியாண்டான் சுவாமி. அதுக்கு இப்படி செய்யலாமோ என்று இருந்தார் கேட்கா, திருதண்டத்தை அவர் முதலியாண்டான் திருதண்டஸ்தானியர் விடலென்றோ முதலியை விடுவது என்று அருளி செய்தார். திருதண்டமும் விடமாட்டேன், முதலியாண்டானையும் விடமாட்டேன். அவ்வளவு சம்பந்தம் அவருக்கு. முதலியாண்டான் விஷயத்துல அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு. 121ஆம் வார்த்தை. கோடரி ஆழ்வான், கோடரி என்ன சிம்மாழ்வான் பத்தர் என்றொருத்தன் எனக்கு ஹிதமனடி செய்ய வேண்டும் என்ன பட்ட பெருமாளையும் பார்த்து அவனையும் பார்த்து விட்டதில் இவருக்கு விஸ்வாசம் பிறவாமல் இருக்கா? விருத்தைவ பவதோ யாதா பூயசி ஜன்மசந்ததி தஸ்யாம் அந்நிரமம் ஜன்மா சஞ்சிந்திய சரணம் ரஜா என்கிற ஸ்லோகத்தை அருளி செய்தா. என்ன சொல்றது அந்த ஸ்லோகம்? கோடரியாழ்வான் திருக்கோஷ்டியூரை சேர்ந்தவர் என்று ஈடு முதலான வியாக்கியானங்களில் வந்துள்ளது. பட்டர் பெருமாளும் மானசமாக இதற்கு நன்மையை பிரார்த்தித்தார் என்று கருத்து. இந்த பிராமணனுக்கு, இந்த பிரமாணத்துக்கு பொருள், உனக்கு கணக்கற்ற ஜென்மம் பரம்பரைகள் வீணாக கழிந்து விட்டனா. அந்த ஜென்மங்களில் ஒன்றான இந்த ஜென்மத்திலாவது எம்பெருமானை நமக்கு உபாயோபேயமாயிருப்போன் என்று நினைத்து அவனை உபாயமாக ஊறிக்கொள்வாய் என்கை. சுவாமி, உமக்கு எத்தனை ஜென்மமாயிருக்கு கணக்கிட முடியாது. இந்த ஜென்மத்தில் யாவது எம்பெருமானை உபாயோபேயம் என்றதும் பெருமாள் உடைமையே காப்பாற்றுவான். தன்னுடைய உடைமை அவனுடைய சொத்துனே அவன் சரியா வைக்கிறான், அவனை நினைச்சுக்கோ, அவனை உபாயம் உபயம் என்று முடியுங்க. 172ஆம் வார்த்தை. சரி. சுகிருத துஷ்கிருத்தங்கள் இரண்டுக்கும் தலை ஆத்ம சமர்ப்பணமும் ஆத்மாபகாரமும். ரெஸ்பெக்டிவ்லி எடுத்துக்கணும். சுகிருதத்துக்கு ஆத்ம சமர்ப்பணம், துஷ்கிருதத்துக்கு ஆத்மாபகாரம். இவற்றில் விஞ்சின சுகிருத்த துஷ்கிருத்தங்கள் ஆத்மாபகார தோஷத்தை போக்கி ஆத்ம சமர்ப்பணத்தை புண்ணிவித்த ஆச்சாரியன் பக்கத்திலே கிருதஜ்ஞதையும் கிருத்தஜ்ஞத்தையும், ஒன்னு கிருத்தஜ்ஞதை மற்றொன்னு கிருத்தஜ்ஞதா. வியாக்கியானம். ஜீவன் செய்யும் நல்ல செயல்களுக்கெல்லாம் தலை சிறந்தது தன்னாத்மாவை எம்பெருமானிடம் சமர்ப்பிப்பதாகும். தீய செயல்களுக்கெல்லாம் தலையானது அனாதிகாலமாக ஆத்மாவை மற்றவர்களுக்கு சேஷமாகவும் சுதந்திரமாகவும் நினைத்து வந்த ஆத்மாபகாரமே ஆகும்.
இவ்விரண்டிலும் மேலான நற்செயலும் தீச்செயலும் உண்டா என்று ஆராய்ந்தால் முற்கூறிய ஆத்மாபகாரமாகிற பெருங்குத்தத்தை போக்கி ஆத்ம சமர்ப்பணம் ஆகிற தலை சிறந்த நல் செயலை செய்து வைத்த ஆச்சாரிய விஷயத்திலே நன்றி பாராட்டுவதே ஒப்புயர்வற்ற நல் செயலாகும். அவ்வாச்சாரிய விஷயத்தில் நன்றி மறக்கையே ஒப்புயர்வற்ற தீ செயலாகும். ஆச்சாரியனை மறந்தது அப்படின்னா தீச்செயல், ஆச்சாரம் நினைத்தது அப்படின்னா நற்செயல் அப்படின்ற. சோ ரெண்டு விஷயம். சகிருத் சுகிருத்த துஷ்கிருத்தங்கள் சொல்ற. சுகிருத்தம் பண்ணா நல்ல காரியம், துஷ்கிருதம் பண்ண கெட்ட காரியம். இரண்டுக்கும் தலை. சுகிருதத்துக்கு காரணம் ஆத்ம சமர்ப்பணம், துஷ்கிருதத்துக்கு காரணம் ஆத்மாபகாரம். இவற்றிலும் மிஞ்சின சுகிருத துஷ்கிருதங்கள் ஆத்மாபகார தோஷத்தை போக்கி ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணெடுத்த ஆச்சாரியன் பக்கதே கிருதக்கிரையின் கிருத்தகனத்தையும். கிருத்தகன் ஆச்சாரியன் நினைக்காது இருக்கிறவன். அது எங்க கொண்டு போய் மூட்டுறது? அஜானத்தினை கொண்டு போய் மூட்டுறது. அது என்ன? ஆத்மாபகாரம் அப்படின்ற. நினைந்து ஆச்சாரியனை கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா அது ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்றார். அடுத்தது 173ஆம் வார்த்தை. திருக்கோஷ்டியூர் நம்பி திருநாளை கெழுந்தலை திருமாலை ஆண்டானையும் அழைத்துக் கொண்டு எம்பெருமானார் மடமே எழுந்தள அவரும் தண்டன் சமர்ப்பிக்க அவரை பார்த்தபடி நீர் திருமாலை ஆண்டான் பக்கலிலே திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேளும் என்று இவரை திருமாலை ஆண்டான் திருக்கையிலே காட்டிக் கொடுத்து தாம் மீண்டு எழுந்தருளினார். திருக்கோஷ்டியூர் நம்பி யாரு? பஞ்சாச்சாரிய ஒருத்தர். இந்த திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜருக்கு என்ன பண்ணார்? இந்த ஞானபூர்ணர் என்னும்படியான திருமாலை என்ன திருமாதிரும் சோலை நம்பி ஒருத்தர். அவர் நீர் ஈட்டு அப்படின்னு என்ன திருவாய்மொழிக்கு ஒரு அர்த்தத்தை கேளும்னு சொல்லி போயிட்டார். ஊரு திருக்கோட்டியூர் போயிட்டார். நீர் திருமாலை ஆண்டான் பக்கத்திலே திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேளும் என்று இவரை திருமாலை ஆண்டான் திருக்கையிலே காட்டிக் கொடுத்தோ தாம் மீண்டு எழுந்தருளினார். எங்களுக்கு அவர் ஊருக்கு போயிட்டார். திருக்கோஷ்டியூர் நம்பி கோயிலுக்கு எழுந்தருளி திருமாலை ஆண்டான் பக்கத்திலே எழுந்தருளி திருவாய்மொழி வியாக்கியானம் நடத்தாமல் தவிர்வான் என்று கேட்டருளா. இது நிறுத்துறார். ஏன்னு கேட்கிறார். ஆள வந்தார் அருளிச்செய்ய அடியேன் கேட்ட அர்த்தமழியா இவர் சில விஸ்வாமித்திர சிருஷ்டி பண்ணி கல்பிதமாக சொல்லுகையாலே தவிர்ந்தேன் என்ன. இவர்னு சொன்ன ஆள வந்த இவர்னு சொல்றான். சுமரத்தில் பின்னாலே நிறுத்துதேன் அப்படின்னு. அவர் சொன்ன அர்த்தம் ஏது? இவர் கேட்கிற என்னத்துன்னு சொன்னார். அரியா காலத்துள்ளே அடிமைக்கணன் செய்வித்து அரியா மாமாயத்து அடியேன வைத்தாயால் அறியாமை கொருடாய் நிறமாவரி மூடி என்று அறியாமை வெஞ்சித்தாய் ஜனதாவில் கலந்தே இந்த பாஷை சொல்லின்றிருந்தார். அரியா காலத்துள்ளே என்கிற பாட்டை உபகார ஸ்மிருதி ஆக வேணும் என்று சொன்னார். என்ன அதுவும் ஆடவந்தான் அருளிச்செய்ய நான் கேட்டேன் என்று நம்பி அருளிச் செய்து சாந்தீபனி பக்கரிலே கிருஷ்ணன் அத்தியனம் பண்ணினா போலே காணும் உம்முடைய பக்கத்திலே எம்பெருமானார் திருவாய்மொழி கேட்கிறது. ஆளவந்தார் திருவள்ளத்தில் உண்டான அர்த்தம்படியா இவருக்கு பிரகாசியாது என்றும் நீர் இவருக்கு அஜாத ஜாபனம் பண்ணுகிறோம்
என்றிராதே கொள்ளும் என்று செய்தருளினார். இத்தால் சொல்லித்தாயிற்கு ஆச்சாரியனுடைய ஆத்ம குணங்களோடு தேக குணங்களோடு வாழ்சியரா சிஷ்யனுக்கு உபாதேயமாயிருக்கிறபடி இந்த ஐதிஹ்யம் குருபரம்பரா பிரபாவம் பிரபன்னாமிருத்தம் பிதராஜ வைபவம் ஈடு முதலான வியாக்கியானங்கள் முதலான பல கிரந்தங்களில் இவ்வண்ணமே விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கியம் அடுத்த வாக்கியத்தின் சாரமாயிருக்கையாலே அதன் முடிவிலே தொடக்கத்திலோ இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தைக்கு இது உபோத்காதம். 174ஆம் வார்த்தை. பின்வழிகை பெருமாள்ஜியருக்கு இந்த புக்கு ஆத்தர். ஒரு கால் திருமேனி பாங்கின்றியிலே கண் வளர்ந்தரும் போது இவர நம்பிள்ளை சிஷ்யர் படுத்திருந்தார். ஏதோ உடம்பு சரி இருக்கிற தமக்கு அந்தரங்கரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைத்து, நான் இப்போது திருப்படி சாராமல் ஆலசியம் பொறுத்து இன்னமும் இங்கே சிறு நாள் இருக்கும்படி ஏழையே தரன் கீழ்மகரநாது இறங்கிமத்தவர் கருள் சுரந்து ஆழியழா செங்கும் வெல்லுமெழா இவத்தை பெருமாள் திருவடிகளிலே விண்ணப்பம் செய்து பிரபத்து பண்ணுங்கோள் என்ன. அவர்களும் அப்படியே செய்து ஜீயருக்கு திருமேனி பண்டு போலே பாங்காய்த்து ஏழையே தரனையும் ஆழியடான்னு சொல்றதும் சேதரிச்சு விட்டார் அவர். இது கேட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவருடைய ஆச்சாரியன் நம்பிள்ளை ஸ்ரீபாரத்திலே சென்று தண்டனிட்டு ஞான விருத்தருமாய் வயோவிருத்தரும் ஆன ஜீயர் இப்படி செய்தார், இது இவருடைய சுரூபத்துக்கு சேருமோ என்று விண்ணப்பம் செய்ய பிள்ளையும் அவருடைய அபிப்பிராயம் அறிகிறோம். சகல வேத சாஸ்திரங்களும் போவது பிள்ளை எங்களாழ்வார்க்காயிற்று, அவரை சென்று கேளுங்கோள் என்ன. எங்களாழ்வான் பெற்றிருந்தார், அவருக்கு ஒரு குமாரர். அந்த பிள்ளை எங்களாழ்வான் அவர் போய் மகா மேதாவி, அவரு சொல்ல இதற்கு அர்த்தம் அப்படின்னார். அவர்களும் எங்களாழ்வான் கேட்க அவரும் ஸ்ரீரங்க ஸ்ரீயிலே சங்கம் போலே காணும், ஸ்ரீரங்கத்திலே இருக்கும்படியான ஐஸ்வர்யத்தை பார்த்து இன்னும் இன்னும் 4 நாள் பழிக்கணும்னு இந்த மாதிரி பண்ணி வச்சார். என்ன பண்ணி வச்சார்? ஆழியேழா ஏழை ஏதரன் பாசரத்தை சொல்லி வைத்து சரியாயிட்டார் அப்படின்ட்டு. அழுகிறது பிள்ளை இத்த கேட்டபடி அழுகிறது. இது சரி, திருநாராயணபுரத்து அரையறை சென்று கேளுங்கோள் என்ன. துவக்கின் கைங்கரியங்கள் தலை காட்டாயாரே காணும் என்ன இத்தையும் கேட்டபடி. சுவாமி அவர் ஏதோ கைங்கரியம் வச்சுருந்தார், அது இன்னும் பூர்த்தி நிறைவேறதே, அது நிறைவேறத்துக்காக இந்த மாதிரி கேட்டிருக்கார், ஆயுசு வழக்கம் படைந்து. ஆகிறது அம்மங்கி அம்மாளை கேளுங்கள் என்ன இன்னத்திரம்புறார். அவரும் பிள்ளை கோஷ்டியில் இருந்து அவர் செய்கிற பகவத் விஷயம் கேட்கிறவர்களுக்கும் ஒரு தேச விசேஷம் ருச்சிக்குமோ. நம்பிள்ளை ஈடு சொல்றாரு, அதை கேட்கறதுக்காக இந்த மாதிரி அவரு ஆயுஸ் கேட்டிருக்கார். ஆழியழா ஏழு ஏதரன் பாதகருக்கு சொல்லி வைத்து என்ன. வீடவும் பிள்ளை இத்தையும் கேட்டவரை பெரிய முதலியாரை கேளுங்கோள், அளவந்தார் போய் கேளுங்கோள்.
அவரும் பெருமாள் சிவந்த திருமுகண்டலமும் கஸ்தூரி திருநாமமும் பரமபதத்தில் கண்டேன் இல்லையாகில் மூலையடியே முறித்துக் கொண்டு மீண்டு வர வேணும் என்றென்றோ பட்டர்கள் செய்தார். அப்படியே இவரும் பெருமாள் திருமுகண்டலத்தையும் கஸ்தூரி திருநாமத்தையும் விட்டு போக மாட்டாக வேணும் என்றார். பெருமாள் திருமேனியில் ஆசைப்பட்டு இந்த மாதிரி இவர் ஆயுஷ் சரிகம் பண்ணும்படியான ஆடி ஏழா ஏழு ஏதரன்னு சொல்லிச்சிருக்கார். பிள்ளை இவை எல்லாவற்றையும் கேட்டறி ஜீயர் திருமுகமண்டலத்தை பார்த்து சிரித்து இவை எல்லாம் உம்முடைய நினைவுக்கு ஒக்குமோ? அவரையே வந்து கேட்கிறார், சுவாமி ஏன் இந்த மாதிரி பண்ணியிருந்து? யாரு? பின்பிள்ளை பெருமாள் ஜீயர் நம்பிள்ளை சிஷ்யர். இவை இத்தனையும் என்று ஜீயர் விண்ணப்பம் செய்ய, ஆனாலும் உம்முடைய அபிப்பிராயத்தை சொல்லும். எதுக்கு சுவாமி இந்த மாதிரி பண்ணியர் சொல்லும் என்ன? பிள்ளை தேவரீர் சர்வஜராகையாலே அறிந்தராததில்லை. உமக்கு தெரியும், ஆனால் நான் சொல்றேன். ஆனாலும் அடியேனை கொண்டு வெளியிட்ட திருவிள்ளமாகில் விண்ணப்பம் செய்கிறேன். என் வாயாலேயே கேட்கணும், சொல்லி வைக்கணும் என்று நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் விஷயம் நோடியிருந்தார். தேவரீர் திருவஞ்சன சாலையில் எழுந்த திருவஞ்சனம் செய்தருளி தூய்தாக திருக்கு ஒலியல் சாத்தியருளி உலாவி இரடும்போது குருவேர் பெரும்பின திருமுகமண்டலத்தில் சேவையும் சுழற்றிய பணிமாறுகிற கைங்கரியத்தையும் விட்டு அடியேனுக்கும் பரமபதத்துக்கு போக இச்சையாகியிருந்ததில்லை என்பது. அந்த சுவாமி நம்பிள்ளை குளிச்சுட்டு வரப்போ, தலை தொடச்சுட்டு வந்தப்போ உடம்பெல்லாம் வேர்த்துதான். அந்த வேர்க்கிற இதை பார்க்கறதுக்கும் இந்த ஒம்பு கைகர பண்றதுக்காகவும் நான் கேட்டேன். அப்படி இருந்தார். அண்ணா அவருடைய பின்பழக பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அதுக்கோசரம் பேரே ஒரு பின்பிழை பெருமாள் இருந்தது. ஆச்சாரியன் குளித்து பிடித்துட்டு வந்தப்போ அவருடைய பின்பழக பார்த்து வேர்க்கும்படியான சரீரத்தை பார்த்து குருவேர் பெரும்பின திருமுக மண்டலத்தில் சேவையும் துளுத்தி விடுமாறுகிற கைங்கரியத்தையும் விட்டு அடியேனுக்கு பரமபதத்துக்கு போக இச்சையாகி இருந்ததில்லை என்று ஜீயர் விண்ணப்பம் செய்தார். இது கேட்டருளி பிள்ளையும் முதலைகள் எல்லாம் இவ்விபூதியிலேயும் இவ்வுடம்போடு ஒருவருக்கும் இவ்வைஸ்வரியம் கூடுமோ என்று மிகவும் திருவள்ளம் எழுதினார்கள். அப்படின்னு என்ன? ஆச்சாரியனை பின்பழகராய் சேவித்து இருக்க முடியாத ஆதிசையை சொன்னார். இப்படி மொத்த இருப்பாளாவது எல்லாரும் சந்தோஷப்பட்டார். இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்ற? இந்த வார்த்தையும் குருபரம்பரா பிரபாவத்திலே விரிவாக விவரிக்கப்பட்டது. ஆலசியம் காலதாமதம். தொண்டெடுப்பிரியாழ்வாரை போலே இந்த லோகமாடும் மச்சுவை பெருனம் வேண்டேன் என்று பரம்பரம் செல்வதில் விருப்பமில்லாமல் திருவரங்க செல்வத்தையே அனுபவிக்க விரும்பி ஜீரிப்படி செய்தார் போலும் என்று விஷ்ணு சித்தரான எங்களாழ்வான் திருவிள்ளம். தாம் தொடங்கி இருக்கும் குரு பரம்பரா பிரபாவம் வார்த்தாமாலை போன்ற கிரந்தங்களை நிறைவு செய்யாமையாலே ஜீயரிங்கு வாழ நினைத்தார் போலும் என்பது திருநாராயணபுர திருவிள்ளம். அவர் 2 கிரந்தம் பண்ணியிருக்கார். 6000 படி குருமுறை, இந்த வார்த்தாமாலை. அது இன்னும் முடிஞ்சிருக்கிற அதுக்கோசரம் ஆயஸ் கேட்டார். நம்பிள்ளை கோஷ்டியிலிருந்து பகவத் விஷயம் கேட்கும் ருச்சியாலே ஜீயர் பரமபதம் செல்ல விரும்பவில்லை என்பது
அம்மங்கி அம்மாள் திருவள்ளம். அம்மங்கி பெரிய முதலியார் என்று குருபரம்பரா பிரபாவத்தில் வந்துள்ளது. அம்மங்கி அம்மாளின் தகப்பனாராயிருக்கலாம் இன்னத்திரு பெரிய முதலியார் அப்படின்னு. இவையெல்லாம் ஜீயர் திருவள்ளத்துக்கு பொருந்த மாட்டா என்று உணர்ந்த நம்பிள்ளை அவரையே தம் திருவள்ளத்தை விவரிக்க சொன்னார் என்று கருத்து. ஆச்சாரியனே சொல்றார், நீர் ஏன் இந்த மாதிரி ஆயுஸ் கேட்டீர் அப்படின்னா அவரையே தம் திருவள்ளத்தை விவரிக்க சொன்னார் என்று கருத்து. பிள்ளை என்று இங்குள்ளது பிள்ளை என்று பாடமாய் இருக்கலாம், அல்லது ஆனாலும் என்று தொடங்கும் முன்வாக்கியத்தின் முதலில் சேர்த்துக் கொள்ளலாம். இவ்விடத்தில் சூத உடையாடை திரு உத்தரியம் என்று குருபரம்பரா புகாத்துள்ளது. இவ்விடத்தில் அடியேன் சுத்தி சுழத்தி படிமாறுகிறா என்று குருபரம்பரையில் உள்ளது. திருவாலவட்ட கைங்கரியத்தை சொல்லுகிறது. இவ்வார்த்தையின் சாரார்த்தமே பின்விலகராம் பெருமாள்ஜீயர் என்று தொடங்கும் உபதேசத்தினாலே பாசரத்தில் மாமனிகளால் அருளை செய்யப்பட்டது. அதுக்கே அவருக்கு பின்விலகை பெருமாள்ஜீயன் பேர் இருந்தது. ஆச்சாரியன் குளித்து வந்து உடம்பெல்லாம் தொடிச்சுண்டு வேர்த்தப்போ அந்த முதுகிலே வரும்படியானா புழுக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அதுக்கே பின்விழி பெருமாள்ஜீயர் என்று பேராயிரத்தின்னு சொல்றார். இதர கதை. தஸ்மின் பிரதமாரம்பாம் கிரீகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.